இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் தான் ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கேம்ஸ், உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் விளையாடுறதுனால அந்த பெரியவங்க பேச்சு கேட்கறது, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் வந்து குறையுது. இப்போது நான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இந்த குடிப்பழக்கங்களை எடுத்துருவீங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த கேம்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கவங்களால எடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ எல்லாமே நம்ம எல்லாமே இதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருக்குது. இப்போ விளையாட்டுங்கிறது கடலில் போய் விளையாடாமல் கேம்ஸ் விளையாட்டுங்கிறது இந்த அலைபேசியிலேயே இதிலே விளையாடும். இப்போ அதை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு கல்வியில் அந்த ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியிலே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம்னா விளையாட்டு கட்டாயமாக மதிப்பெண்ணில் வச்சிடும். ஒரு வீரக்கலையை எதுவும் கபடியோ தைக்கொண்டாவோ குங்ஃபு ஏதோ ஒரு கத்தே 5 வயசுலேருந்து அந்த பாடத்தை முதுகலை வரைக்கும் கொண்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு அந்த வீரமிக்க மக்களை பெற்ற இனங்கள் தான் பாதுகாப்பாக பாருங்க. என் மக்கள் வீரமாக இருக்கும். அப்போ அப்படி வரும்போது அதிகமாக விளையாட்டுகளை, அறிவு தேடலை, உடல் வலிமையை உறுதியாக்குறது, உடல் வலிமை செய்வது, அறிவு தேடலை, நூலகங்களில் போய் படிக்கிறது, இதை கொண்டு வந்துட்டேன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நூலகத்தில் படித்து அதில் 10 மதிப்பெண்ணை வச்சுருக்கீங்க, விளையாட்டில் 10 மதிப்பெண்ணை வச்சுருக்கீங்க. நீங்கள் அதில் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதை போய் டவுன்லோட் பண்ணி இதே பார்த்துட்டே வச்சுக்க அன்றைக்கி தோற்று போவாங்க. அப்போ கல்வியிலேயே அந்த ஒழுக்க நிலையை கொண்டு வந்து இதுக்கு நீ வேணா பாரு, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் செலவழிச்சுக்க. பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போதே பெற்றோருக்கு சொல்லிடுவோம், நீங்கள் இதை அனுமதிக்காதீங்க பிள்ளைகள். நீங்கள் அதை வந்து அந்த தொடக்க கல்வியிலேருந்தே என் பிள்ளைகளுக்கு அதை அறிவுறுத்தி படத்தை கொண்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து நூலகம் எப்படி கேள்வி கேட்பேன். இப்போ பக்கத்தில் நூலகம் வச்சுருப்பேன், 10 புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கு ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ 10 மதிப்பெண் வருதா? நீங்கள் போகணும்னா நீங்கள் புத்தகம் படித்த புத்தகத்தை எழுதணும், அந்த புத்தகத்தில் 5 செய்தி எழுதணும். அண்மையில் நீங்கள் படித்த புத்தகம், அந்த புத்தகத்தில் நீங்கள் போய் திருப்பி 10 மார்க்கு 10 மதிப்பெண்களை வச்சுட்டோன்னா நீங்கள் படித்தே தீரும். அப்போ அந்த தொடக்க கல்வியிலிருந்து அந்த தேடல் வரும்போது இந்த வாசிப்பு பழக்கம் சுவாசிப்பு மாதிரி ஆகி நீ அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்க ஒரே அங்கே ஒரு மேதையாக மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ விளையாட்டுக்கு மதிப்பெண் வருது அப்படின்னா அந்த மதிப்பெண்ணை ஈட்டுவதற்காகவாவது நீ ஒரு விளையாட்டை தேர்வு செஞ்சு நீ அதில் எப்படியாவது வென்று காட்டணுங்கிற முனைப்புக்கு வந்துடுவேன். உனக்கு இதுக்கு நேரம் செலவழிக்க நான் நேரம் கொடுத்தா தான் நீ இதில் போய் அதில் செலவழிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால நீ இந்த விளையாட்டு, இந்த வாசிப்பு எல்லாமே கல்வியில் ஒரு பகுதியாக மாற்றிட்டோம். எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ஒன்றா தள்ளிட்டேன்னா நீ இதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். நேரம் கொடுத்தா தான் நீ இதை பார்த்துட்டு இருப்ப. உங்களுக்கு புரியுதா? அதை ஒழிச்சிடும். நீ கவலைப்படாம இது பண்ணிடுங்க. ஏன் 2வது கேள்வி, இப்போ கீழ்த்தரத்தில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நிறைய காசு இருக்கிறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்க வைக்கிறாங்க. இப்போது காலேஜில் வந்து எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இப்போ பணக்காரங்களும் சரி, கீழ்த்தரத்தில் இருக்கிறவங்க சரி, எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜில். ஆனால் 12வது வரைக்கும் நாங்கள் ஏன் இந்த மெட்ரிக், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் போர்டு தனித்தனியாக படிக்கிறோம்? எல்லாம் ஒரே தரமாக இருக்கணும்னு இந்த கல்வி முறையை நம்ம உருவாக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இது தனியார் முதலாளிகள் தரமாக கொடுக்குறாங்க, இவங்களெல்லாம் நமக்கு ஒரு தொந்தரவு செய்யலை. ஆனால் நாம் தரத்தை உயர்த்தி என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு போட்டி போட்டு அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி நம்ம பிள்ளைகள் பழைய மாதிரி உலக தரத்துக்கு கல்வியை உயர்த்தி அரசு பள்ளி கல்லூரியை படிக்கிற மாணவர்களுக்கு அரசு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை சட்டம் போட்டு நீ என் பள்ளியில் படிக்கிறியா உனக்கு வேலையில் முன்னுரிமை, தனியார் பள்ளி என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு மிச்சம் தான் உனக்கு தாரேன். புரியுது? அவனுக்கு தானா என்ன? அப்போ நான் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறேன், போட்டி போட்டால் தென்கொரியானா முதலிடத்தில் இருக்கு, அதை தாண்டதுக்கு முயற்சிக்கிறேன். ஃபின்லாந்தில் எப்படி கற்பிக்கிற முறை இருக்கு, அவனுடைய கட்டட அமைப்பு இருக்கு, சிங்கப்பூர் எப்படி வச்சிருக்கு, அதை எப்படி நம்ம இங்கே கொண்டு வருது, இதில் கொண்டு போய் நீ நினைக்கிற மாதிரி
மிகச்சிறந்த தரத்தை நம் கல்வியில உயர்த்தி இந்த முதலாளிகளோட போட்டி போட்டு ஒரு கேள்விதான் நமக்கு இருக்கு. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் ஒரு அரசால கொடுக்க முடியாத கல்வி தனி ஒரு முதலாளி கொடுத்துருவாங்கன்னா அப்ப அரசு அந்த முதலாளி கிட்ட தோற்று. அப்ப தமிழ்நாடு அரசு தமிழன் அரசு தோற்கக்கூடாது. அது வெல்லணும்னா சிறந்த கல்வி. அதனால நீங்க தைரியமாக சிறப்பான கல்வி இருக்கும். ஐயா, நீங்க நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்க, மற்றவங்களுக்கும் பதில் சொல்றீங்க. இனிமே என் மனசுல நீங்க இருப்பீங்க, நீங்க எனக்கு தெரியாது.